யாராலும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது. எந்த தேசிய கட்சி ஆனாலும், எந்த மாநில கட்சிகள் ஆனாலும். நம்ம பல உதாரணங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த திமுக அதிமுகவை மாற்றிட்டு வர்றேன்னு மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி, செல்வி ஜெயலலிதா காலத்திலேயே வந்த திரு விஜயகாந்த் அவர்கள், அவர் களத்துக்கு வந்து ஒரே ஒருத்தர் ஒரு விருதாசனத்தில் அவர் மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது. அண்ணா திமுக இணைந்தது. விஜயகாந்துடைய செல்வாக்கை விட விஜய்க்கு செல்வாக்கு அதிகம்ன்றாங்களே. இல்ல அன்றைக்கு திரு விஜயகாந்த் கட்டமைப்பை வலிமையா வச்சிருந்தார். திரு விஜயை விடவும் அந்த மன்றங்களை கட்டமைப்பாக ஒரு அரசியல் கட்சி மாதிரியே கிராம கிளை தொடங்கி வச்சிருந்தாரு. அப்புறம் தான் வந்தார். இப்ப இவருக்கும் அதை விட இருக்கு. அன்றைக்கு 10 வயசு 5 வயசு இருந்த இளைஞன் இன்னைக்கு 25 வயசு 20 வயசு வந்துட்டான். அவன் எல்லாமே விஜய் பின்னாடி போறாங்க. அதுல இருந்து மாற்று கருத்து. அதெல்லாம் சொல்றேன். விஜயனுடைய ரசிகர்கள், புதிய இளைஞர்கள் அதிகபட்சமா போனா இந்த தேர்தலில் 5% ஒரு 7% வாக்குகள். இல்ல நீங்க ஆனா இந்த 105 இடங்கள்னு இவங்க எப்படி இது பண்றாங்கன்னா, இப்போ 234 தொகுதியிலையும் விஜய் நிக்கிறதா நினைச்சுதான் மக்கள் வாக்களிப்பாங்கிற ஒரு பார்வையும், அதுக்கு அவங்க கம்பாரிசனா எடுத்துட்டு வர்றது, இப்ப ஜெயலலிதா கூட வந்து முகம் தெரியாத ஒரு ஆளதான் கேண்டிடேட்டா போடுவாங்க. ஏன்னா அங்க ஜெயலலிதாவே நிக்கிறது தான் பொருள். அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணா யாரா இருந்தாலும் வெற்றி பெற்றுடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் விஜயோட பிக்ஸ் பண்றாங்க. அப்ப விஜய் நின்னா அவரோட முகம் போதும், தமிழகம் முழுக்க பரவலா 234 தொகுதியிலும் அந்த வெற்றி கிடைக்கும்ங்கிறது தான் தாவேக்காவுடைய கருத்து. அதுல இருந்துதான் அவங்க இந்த 105 இடங்கள் அப்படின்றத டேக் பண்றாங்க. இல்ல இது ஒரு அபத்தமான கருத்து கணிப்பு. யாராலும் ஏற்க முடியாது.